வணக்கம். இந்த வீடியோவின் வாயிலாக ஒரு சிறப்புமிக்க சக்தி வாய்ந்த ஒரு தியானத்தை செய்ய இருக்கிறோம். அந்த தியானமானது இரு இதய தியானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அருமையான தியானத்தை உருவாக்கி கொடுத்த பிராணிக் ஹீலிங் நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் சவகோசி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சக்தி வாய்ந்த தியானம் நாம் செய்யும் பொழுது அதிகப்படியாக நாம் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களையும் நாம் ஆசீர்வதிக்கப் போகிறோம். தியானத்தை முடித்த பின்பும் நாம் ஆசீர்வதிக்கப் போகிறோம். இது போன்று ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு சக்திமிக்க தியானத்தை இன்று நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த தியானத்தை நாம் மனதார ஒரு மனதுடன் நிலையான மனதுடன் செய்வதற்கு நமக்கு ஒரு நிலையான ஆத்மாத்மமான ஒரு நிலை உருவாவதற்கு முதலில் நாம் ஒரு ஹீலிங்கை மேற்கொள்ள இருக்கிறோம். ஹீலிங் முடிந்த பின்பு நாம் இரு இதய தியானத்திற்குள்ளாக செல்லப் போகிறோம். இரு இதய தியானம் முடியும் பொழுது மாஸ்டர் அவர்கள் நாம் ஒவ்வொருவரையும் இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்காக தருகிறார். அவ்வாறாக அந்த ஆசீர்வாதங்களை அவருடைய வழிகாட்டுதல்கள் படி நாம் வழங்கும் பொழுது இந்த உலகத்திற்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கிறதோ அதே அளவிற்கு நமக்கும் இந்த தியானத்தின் மூலமாக பல நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. எனவே வாருங்கள், தியானத்திற்குள் செல்லலாம். அதில் முதல் பகுதியாக ஹீலிங்கிற்குள் செல்லலாம். வாருங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் திரையில் தெரியக்கூடிய மெர்கபா என்னும் ஆன்மீக கருவியின் மீது கவனம் முழுவதும் இருக்கட்டும். படத்திலே தெரிவது போல் மெர்கபா என்னும் ஆன்மீக கருவிக்கு எதிரிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஒருநிலைப்பட்ட மனம் வேண்டும். அந்த ஒருநிலைப்பட்ட மனம் கிடைப்பதற்கு ஹீலிங்கை மேற்கொள்கிறோம். அந்த ஹீலிங்கும் நாம் மெர்கபா என்னும் ஆன்மீக கருவிக்கு அருகிலே அமர்ந்து மேற்கொள்ளும் பொழுது பொதுவாக கிடைக்கக்கூடிய ஹீலிங்கை விட பல மடங்கு அதிகமான ஹீலிங் நமக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே அனைவரும் திரையில் தெரியக்கூடிய மெர்கபா என்னும் ஆன்மீக கருவிக்கு அருகிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். படத்தில் உள்ளவாறு நீங்கள் அமர்ந்திருப்பதாக உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது மெர்கபா என்னும் அந்த ஆன்மீக கருவியில் இருந்து வரக்கூடிய சக்தியானது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய அறையிலே
முழுமையாக வந்து நிறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்தியானது நம்மையும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்தியானது நம்மை முழுமையாக ஆட்கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சக்தியானது நமது சகசர சக்கரம் வழியாக நம் உடல் முழுக்க சென்று நிறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்தியானது நம் உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆறாக்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு சக்கரங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்குள்ளேயும் சென்று நிறைந்து கொண்டிருக்கின்றது. நிறைந்து கொண்டிருக்கின்றது. நிறைந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறாக நிறைந்து கொண்டிருக்கும் அந்த மெர்கபா என்னும் ஆன்மீக கருவியினுடைய சக்தியானது இன்று நாம் மேற்கொள்ள இருக்கின்ற இரு இதய தியானத்தை ஒரு மனதோடு முழு மனதோடு ஆத்மாத்மமாக செய்வதற்கு தற்பொழுது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தேவையற்ற சக்திகளையும் முழுமையாக நம் உடல் உறுப்புகள் அனைத்திலிருந்தும் நம் உடலிலே இருக்கக்கூடிய சக்கரங்கள் அனைத்திலிருந்தும் நம் உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆறாக்களிலிருந்தும் சுத்தப்படுத்தி நம் உடலை விட்டு வெளியே அனுப்பி அவற்றை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
மெர்கபா என்னும் ஆன்மீக கருவியினுடைய சக்தியானது நமக்கு சிறந்ததொரு கிளென்சிங்கை வழங்கிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவருடைய சக்தியின் மூலமாக நம் உடலிலே இருக்கக்கூடிய ஆறாக்கள் அனைத்தும், சக்கரங்கள் அனைத்தும், உடல் உறுப்புகள் அனைத்தும் இன்றைய இரு இதய தியானத்தை ஒரு மனதோடும் முழு மனதோடும் ஆத்மாத்மமாகவும் செய்வதற்கு தேவையான அளவிற்கு மிகச் சரியான அளவிலே சீரான முறையிலே இயங்குவதற்குண்டான சக்திகளையும் அவர் நமக்கு வாரி 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 வழங்கிக் கொண்டிருக்கிறார். மெர்கபா என்னும் ஆன்மீக கருவிசாமி உங்களது சக்திகளை கொண்டு இன்றைக்கு நாங்கள் இரு இதய தியானத்தை ஒரு மனதோடும் முழு மனதோடும் ஆத்மாத்மமாகவும் செய்வதற்காக எங்களுக்கு நீங்கள் வழங்கிய சிறந்ததொரு கிளென்சிங்கிற்கும் மிகச் சிறந்ததொரு ஹீலிங்கிற்கும் எங்களது நன்றி நன்றி நன்றி. கண்களை திறக்க வேண்டாம். மீண்டும் ஒரு முறை உங்களது கவனம் முழுவதும் நாம் மெர்கபா என்னும் ஆன்மீக கருவிக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறோம் என்று
உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த மெர்கபா என்கின்ற ஆன்மீக கருவியின் சக்தியுடன் இன்றைய இரு இதய தியானத்திற்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். தியானத்திற்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். This is Master Chua Kok Sui. Let us invoke for divine blessings. நாம் இப்போது தெய்வீக ஆசியை வேண்டிப் பெறுவோமாக. To the Supreme God, எல்லாம் வல்ல இறைவனிடமும், to the Divine Father and Divine Mother, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாயிடமும், to my spiritual teacher, என்னுடைய ஆன்மீக குருவிடமும், to all the spiritual teachers, அனைத்து ஆன்மீக குருமார்களிடமும், to all the holy masters, அனைத்து தெய்வீக குருமார்களிடமும், all the saints, அனைத்து ஞானிகளிடமும், holy angels, தெய்வீக தேவதைகளிடமும், spiritual helpers, ஆன்மீக உதவியாளர்களிடமும், and to all the great ones. மற்றும் மேன்மையானவர்கள் அனைவரிடமும். We thank you for your divine guidance, divine help, and protection. நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களது தெய்வீக வழிநடத்துதலுக்காகவும் தெய்வீக உதவி மற்றும் பாதுகாப்புக்காகவும். We thank you for your divine love. நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களது தெய்வீக அன்புக்காகவும் for your sweetness, உங்களது இனிமைக்காகவும், for your illumination, உங்களது ஆன்மீக ஒளிக்காகவும், divine oneness, and divine blessings. தெய்வீக ஒருங்கிணைப்பு மற்றும் தெய்வீக ஆசிகளுக்கும். Thank you in full faith. நன்றி முழு நம்பிக்கையுடன். Connect your tongue to your palate. நாக்கை மேலெண்ணத்தோடு இணையுங்கள். Recall a happy event. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். Take your time. உங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Re-experience the exquisite feelings of sweetness, of tenderness, and of love. அந்த இனிமையான, மென்மையான மற்றும் அன்பான அந்த அற்புத உணர்வை மீண்டும் அனுபவித்துப் பாருங்கள். You are smiling. நீங்கள் புன்னகை செய்கிறீர்கள். You are filled with love and happiness. நீங்கள் அன்பாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்திருக்கிறீர்கள். Very gently and lovingly, மிக மென்மையாக மற்றும் அன்போடு smile at your heart center. உங்கள் இருதய மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். Say words of love and sweetness to your heart. அன்பும் இனிமையும் நிறைந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திடம் கூறுங்கள். Gently and lovingly smile at your heart. மென்மையாக மற்றும் அன்போடு உங்கள் இருதயத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். Your heart center is a being of love. உங்கள் இருதய மையம் அன்பின் இருப்பிடம். Wait for the response. பதில் உணர்வுக்கு காத்திருங்கள்.
Feel the love and happiness. அன்பையும் ஆனந்தத்தையும் உணருங்கள். Recall another happy event. மற்றொரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். Re-experience this happy event. ஆனந்தமான இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் அனுபவியுங்கள். Can you feel your heart center responding with love, with joy and bliss? உங்கள் இருதய மையம் அன்பு, சந்தோஷம் மற்றும் தெய்வீக ஆனந்தத்தை பிரதிபலிப்பதை உணர முடிகிறதா? The feeling is fantastic. இந்த உணர்வு அற்புதமானது. Smile at your crown center. உங்கள் சகஸ்ர மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். Your crown center is a being of divine love. உங்கள் சகஸ்ர மையம் தெய்வீக அன்பின் இருப்பிடம். Say words of love to this being of divine love. அன்பான வார்த்தைகளை இந்த தெய்வீக அன்பின் இருப்பிடத்திடம் கூறுங்கள். Lovingly and gently smile at your crown center. அன்போடு மென்மையாக உங்கள் சகஸ்ர மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். Wait for the response. பதில் உணர்வுக்கு காத்திருங்கள். Can you feel your crown center responding with divine love and divine sweetness? உங்கள் சகஸ்ர மையம் தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக இனிமையை வெளிப்படுத்துவதை உணர முடிகிறதா? We are going to bless the earth with loving kindness. நாம் இப்போது பூமியை அன்பு, கருணையினால் ஆசீர்வதிக்கப் போகிறோம். Very gently touch your heart with your left hand. மிக மென்மையாக உங்கள் இருதயத்தை உங்கள் இடது கையால் தொடவும். Raise your hands at about chest level with your palms facing outward. உங்கள் கைகளை நெஞ்சு அளவுக்கு உயர்த்தி உள்ளங்கை வெளிப்புறம் பார்க்கும்படி வைக்கவும். Imagine there's a small earth in front of you, the size of a small ball. உங்கள் முன் பூமி ஒரு சிறு பந்து அளவு இருப்பதாக கற்பனை செய்யவும். Be aware of your heart and silently repeat after me. உங்கள் இருதயத்தில் உணர்வை வைத்து மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். Lord, make me an instrument of your peace. கடவுளே, என்னை உங்களது சமாதானத்தின் கருவியாக்குங்கள். Allow yourself to be a channel for divine peace. உங்களை தெய்வீக சமாதானத்தின் பாதையாக அனுமதியுங்கள். Feel the inner peace within you and bless the earth with peace. உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். பூமியை சமாதானத்தால் ஆசீர்வதிக்கவும். Feel the peace within you and radiate this peace into the earth. உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். இந்த அமைதியை பூமியை நோக்கி ஒளிரச் செய்யுங்கள். Feel the inner peace within you and share it with the earth in front of you. உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள் மற்றும் இதை உங்கள் முன் உள்ள பூமியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். Where there is hatred, let me sow love. எங்கெல்லாம் வெறுப்புள்ளதோ அங்கெல்லாம் நான் அன்பை விதைக்கிறேன். Feel the love within you. உங்களுக்குள் அன்பை உணருங்கள். Feel the inner peace within you. உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். Feel the sweetness within you. உங்களுக்குள் இனிமையை உணருங்கள். Allow yourself to be a channel for divine love and divine sweetness. உங்களை தெய்வீக அன்பு
மற்றும் தெய்வீக இனிமையின் பாதையாக அனுமதியுங்கள். Imagine pink light radiating from your heart to your hands to the earth. ரோஜா நிற ஒளி உங்கள் இருதயத்திலிருந்து கைகள் வழியாக பூமிக்கு ஒளிர்ந்து செல்வதாக கற்பனை செய்யவும். Bless the whole earth, every person, every being, with love and sweetness. பூமி முழுவதையும், எல்லா மனிதர்களையும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் அன்பு மற்றும் இனிமையோடு ஆசீர்வதிக்கவும். Where there is injury, pardon. எங்கெல்லாம் காயங்கள் உள்ளதோ அவை மன்னிக்கப்படட்டும். Allow yourself to be a channel for reconciliation and divine peace. உங்களை ஆறுதல் மற்றும் தெய்வீக சமாதானத்தின் பாதையாக அனுமதியுங்கள். Bless the earth with the spirit of understanding, harmony, and peace. புரிந்து கொள்ளும் தன்மை, நல்லிணக்கம், சமாதானம் ஆகியவை நிலவட்டும் என்று பூமியை ஆசீர்வதிக்கவும். Where there is despair, hope, நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கை உண்டாகட்டும். doubt, faith. சந்தேகம் உள்ள இடத்தில் உறுதி ஏற்படட்டும். Allow yourself to be a channel for divine hope and divine faith. உங்களை தெய்வீக நம்பிக்கை மற்றும் தெய்வீக உறுதியின் பாதையாக அனுமதியுங்கள். Bless the whole earth with hope and with faith. பூமி முழுவதையும் நம்பிக்கை மற்றும் உறுதியால் ஆசீர்வதிக்கவும். Bless people who are having a difficult time. கடினமான சூழ்நிலையில் இருக்கும் மக்களை Bless them with divine strength. அவர்கள் தெய்வீக வலிமை பெறட்டும் என்று ஆசீர்வதிக்கவும். Silently tell them, you can make it. மௌனமாக அவர்களிடம் உங்களால் முடியும் என்று கூறுங்கள். You are blessed with hope, with faith, with divine love, and with divine strength. நீங்கள் நம்பிக்கை, உறுதி, தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக வலிமையால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். Where there is darkness, light, இருள் உள்ள இடத்தில் ஒளி ஏற்படட்டும். sadness, joy. கவலை உள்ள இடத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். Allow yourself to be a channel for divine light and divine joy. உங்களை தெய்வீக ஒளி மற்றும் தெய்வீக சந்தோஷத்தின் பாதையாக அனுமதியுங்கள். Bless the whole earth with light and joy. பூமி முழுவதையும் ஒளி மற்றும் சந்தோஷத்தால் ஆசீர்வதிக்கவும். Especially bless people who are sad, people who are depressed, people who are in pain. குறிப்பாக கவலையோடு இருக்கும் மக்கள், மனசோர்வோடு இருக்கும் மக்கள், வலியோடு இருக்கும் மக்களை ஆசீர்வதிக்கவும். Bless them with divine light. Bless them with divine strength. அவர்களை தெய்வீக ஒளியாலும் தெய்வீக வலிமையாலும் ஆசீர்வதிக்கவும். Blessings be to all. எல்லோருக்கும் ஆசிகள். Be aware of your crown. Imagine the small earth in front of you and silently follow me. உங்கள் சகஸ்ரத்தில் உணர்வை வைத்து உங்கள் முன் சிறு உலகம் இருப்பதாக கற்பனை செய்து மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். From the heart of God, கடவுளின் இருதயத்திலிருந்து let the entire earth be blessed with loving kindness. இந்த பூமி முழுவதும் அன்பினாலும் கருணையினாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Allow yourself to be a channel for divine love and divine kindness. உங்களை தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக கருணையின் பாதையாக அனுமதியுங்கள்.
Imagine golden light radiating from your hands to the small earth in front of you. உங்கள் முன் உள்ள சிறிய உலகிற்கு உங்கள் கைகளிலிருந்து பொன்னிற ஒளி ஒளிர்ந்து செல்வதாக கற்பனை செய்யவும். Bless the earth with loving kindness, harmony, and divine peace. பூமியை அன்பு, கருணை, நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக சமாதானத்தால் ஆசீர்வதிக்கவும். Let the entire earth be blessed with great joy and happiness. இந்த பூமி முழுவதும் அதிக மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Feel the divine joy and divine happiness. தெய்வீக மகிழ்ச்சி மற்றும் தெய்வீக சந்தோஷத்தை உணருங்கள். Allow yourself to be a channel for divine joy and happiness, and share this joy and happiness with the whole earth. உங்களை தெய்வீக மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தின் பாதையாக அனுமதியுங்கள் மற்றும் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பூமி முழுவதுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். Let the entire earth be blessed with understanding, பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். புரிந்து கொள்ளும் தன்மையினாலும் harmony and divine peace, with goodwill and the will to do good. நல்லிணக்கம், தெய்வீக சமாதானம், நல்லெண்ணம் மற்றும் நல்லதை செய்யும் பண்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Blessings be to all. எல்லோருக்கும் ஆசிகள். Be aware of your heart and your crown simultaneously. உங்கள் இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் ஒரே சமயத்தில் உணர்வை வைக்கவும். Take a deep breath. ஆழ்ந்த சுவாசம் செய்யவும். Be aware of your whole body and exhale slowly. உங்கள் உடல் முழுவதிலும் உணர்வை வைத்து மெதுவாக வெளிசுவாசம் செய்யவும். Be aware of your heart and your crown again. மறுபடியும் உங்கள் இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் உணர்வை வைக்கவும். Inhale slowly and deeply. மெதுவாகவும் ஆழமாகவும் உட்சுவாசம் செய்யவும். Hold your breath. சுவாசத்தை நிறுத்தவும். Be aware of your whole body and exhale slowly. உங்கள் உடல் முழுவதிலும் உணர்வை வைத்து மெதுவாக வெளிசுவாசம் செய்யவும். Can you feel your whole body filled with divine love and divine bliss? உங்கள் உடல் முழுவதும் தெய்வீக அன்பினாலும் தெய்வீக ஆனந்தத்தினாலும் நிரம்பியுள்ளதை உணர முடிகிறதா? Imagine the small earth in front of you. உங்கள் முன் சிறு பூமி இருப்பதாக கற்பனை செய்து And be aware of your heart and your crown. இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் உணர்வை வைத்து And silently repeat after me. மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். From the heart of God, கடவுளின் இருதயத்திலிருந்து let every person, every being be blessed with divine love and kindness. எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் தெய்வீக அன்பு மற்றும் கருணையினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Feel the kindness. கருணையை உணருங்கள். Feel the divine bliss. தெய்வீக ஆனந்தத்தை உணருங்கள். The divine sweetness. தெய்வீக இனிமையை உணருங்கள். And share this with the whole earth, with every person and every being. இதை முழு உலகத்துடனும் எல்லா மனிதர்களுடனும் அனைத்து ஜீவராசிகளுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். From the heart of God, let the whole earth, every person, every being be blessed with divine love. கடவுளின் இருதயத்திலிருந்து பூமி முழுவதும் எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் தெய்வீக அன்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Be blessed with tenderness. இதமளிக்கும் தன்மையினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். With warmness. ஒருங்கிணையும் தன்மையினால். With caringness. பகிர்ந்து கொள்ளும் பண்பினால். With inner healing.
அககுணமளிக்கும் தன்மையினால், with inner beauty, உள் அழகினால், with divine bliss, தெய்வீக ஆனந்தத்தினால், and divine oneness with all. எல்லாவற்றுடனும் ஒருங்கிணையும் தெய்வீக பண்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Gently put your hands down on your lap. கைகளை மெதுவாக உங்கள் மடியின் மீது வைக்கவும். Imagine a golden flame on your crown. உங்கள் சகஸ்ரத்தின் மீது ஒரு பொன்னிற ஜோதியை கற்பனை செய்யுங்கள். Feel the quality of the golden flame. இந்த பொன்னிற ஜோதியின் தன்மையை உணருங்கள். Feel the love, the peace, and the divine bliss radiating from this golden flame. அன்பு, சமாதானம் மற்றும் தெய்வீக ஆனந்தம் இந்த பொன்னிற ஜோதியிலிருந்து ஒளிர்வதை உணரவும். Feel the divine sweetness, தெய்வீக இனிமையை உணருங்கள். the divine joy. தெய்வீக சந்தோஷத்தை உணருங்கள். Gently, lovingly, and silently chant the mantra Om. மென்மையாக, அன்போடு, மௌனமாக ஓம் மந்திரத்தை ஜபிக்கவும். Be aware of the interval and the stillness between Oms. 2 ஓம் மந்திரங்களுக்கு நடுவில் உள்ள இடைவெளி மற்றும் பேரமைதியில் உணர்வை வைக்கவும். Be aware of the stillness, a golden flame, and silently chant the mantra Om. பேரமைதியிலும் பொன்னிற ஒளியிலும் உணர்வை வைத்து மௌனமாக ஓம் மந்திரத்தை ஜபிக்கவும்.
Gently and lovingly return to your body right now. மென்மையாக அன்போடு ஸ்தூல உடலுக்கு இப்போது திரும்பவும். We are going to release the excess energy. நாம் இப்போது அதிகப்படியான சக்தியை விடுவிக்கப் போகிறோம். Slowly and gently move your fingers. மெதுவாக மென்மையாக உங்கள் விரல்களை அசையுங்கள். Raise your hands on chest level with your palm facing outward. கைகளை நெஞ்சு அளவிற்கு உயர்த்தி உள்ளங்கை வெளியே பார்க்கும்படி வைக்கவும். Imagine the small earth in front of you. உங்கள் முன் ஒரு சிறு பூமியை கற்பனை செய்யவும். Silently say, மௌனமாக கூறுங்கள். let the entire earth be blessed with divine light, divine love, divine power. இந்த பூமி முழுவதும் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let the whole earth, let every person, every being be blessed. பூமி முழுவதும் எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let there be peace, சமாதானம், harmony, நல்லிணக்கம், progress, முன்னேற்றம், spirituality, and prosperity to all. ஆன்மீகம் மற்றும் வளமை எல்லோருக்கும் உண்டாகட்டும். Bless your country with divine light, divine love, divine power. உங்கள் நாட்டை தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கவும். With progress, spirituality, peace, and abundance. முன்னேற்றம், ஆன்மீகம், அமைதி மற்றும் செழுமை பெற ஆசீர்வதிக்கவும். Bless your city with peace and order. உங்கள் நகரம் அமைதி, ஒழுங்கு, With spirituality, ஆன்மீகம், with divine love, and with prosperity. தெய்வீக அன்பு மற்றும் வளமை பெறட்டும் என்று ஆசீர்வதிக்கவும். Bless your loved ones, உங்கள் அன்புக்குரியவர்களை ஆசீர்வதிக்கவும். bless your relatives, உங்கள் உறவினர்களை ஆசீர்வதிக்கவும். your associates, and your friends. உங்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களை With divine love, with kindness and sweetness, and with much affection. தெய்வீக அன்பு, கருணை, இனிமை மற்றும் அதிக பாசத்தால் ஆசீர்வதிக்கவும். Blessings be to all. எல்லோருக்கும் ஆசிகள். Gently put your arms down. உங்கள் கரங்களை மென்மையாக கீழே வைக்கவும். We are going to release excess energy by blessing Mother Earth. அதிகப்படியான சக்தியை பூமி தாயை வாழ்த்துவதன் மூலம் விடுவிக்கப் போகிறோம். Be aware of your feet and the base of your spine. உங்கள் பாதங்களிலும் முதுகுத்தண்டின் அடிபாகத்திலும் கவனத்தை வைக்கவும். Imagine golden light flowing down, down, down into the earth, about 3 meters or 10 feet deep. பொன்னிற ஒளி பூமிக்குள் கீழே 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 ஏறத்தாழ 3 மீட்டர் அல்லது 10 அடி ஆழத்திற்கு செல்வதாக கற்பனை செய்யவும். Let Mother Earth be blessed with divine light, divine love, divine power. பூமி தாய் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Blessings be to Mother Earth. பூமி தாய்க்கு ஆசிகள். Let Mother Earth be blessed. பூமி தாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let Mother Earth be
regenerated. பூமித்தாய் புத்துயிர் பெறட்டும். Blessings be to beloved Mother Earth. அன்பான பூமித்தாய்க்கு ஆசிகள். To the Supreme God, we thank you for these great blessings. எல்லாம் வல்ல இறைவா, உங்களது மிகவும் மேன்மையான ஆசிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். To the Divine Father, Divine Mother, we thank you for the divine bliss and your priceless blessings. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய்க்கு உங்களது தெய்வீக ஆனந்தம் மற்றும் உங்களது மதிப்பிட முடியாத ஆசிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். To my spiritual teacher, என்னுடைய ஆன்மீக குருவிற்கும், to all the spiritual teachers, எல்லா ஆன்மீக குருமார்களுக்கும், to all the saints, holy angels, spiritual helpers, அனைத்து ஞானிகளுக்கும், குணப்படுத்தும் தேவதைகளுக்கும், ஆன்மீக உதவியாளர்களுக்கும், especially to the angels of love and to all the great ones. குறிப்பாக அன்பு தேவதைக்கும் மற்றும் மேன்மையானவர்கள் அனைவருக்கும் Thank you for these great blessings. மேலான இந்த ஆசிகளை வழங்கியதற்கு நன்றி. Thank you for the experience of love and divine bliss. அன்பு மற்றும் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்கச் செய்தமைக்கு நன்றி. Thank you. நன்றி. கண்களை திறக்க வேண்டாம். கண்களை திறக்க வேண்டாம். இன்றைய தியானத்தின் மூலம் நமக்கு தேவையான அளவை விட அதிகப்படியான சக்திகள் நம்மிடத்திலே நிறைந்திருக்கிறது. அதை நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவதன் மூலமாக விடுவிக்கப் போகிறோம். இப்பொழுது கைகளை மெதுவாக உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ற பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. இன்றைய தியானத்தின் மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகப்படியான சக்திகளை விடுவித்து எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எங்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களது குடும்பத்தாருக்குமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க. அனைவரும் உடலளவிலும் மனதளவிலும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க. எனர்ஜி அதிகமாக இருக்கு. நல்லா பிளஸ் பண்ணுங்க. உள்ளங்கையிலிருந்து அந்த பிளஸிங்ஸ் என்ன சூப்பரா போகுதுல்ல. நல்லா அனுபவிச்சு பிளஸ் பண்ணுங்க. அனைவரும் அவரவர் வாழ்வில் அவரவர் பெற வேண்டிய வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்களை முழுமையாக பெறுவதற்கு தேவையான எல்லா வளங்களும், வளமைகளும், செல்வங்களும், செழிப்புகளும் குறைவின்றி
நிறைவாக 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 பெறுவதற்காக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்லா பிளஸ் பண்ணுங்க. அனைவரும் சிறந்ததொரு வாழ்க்கை, ஹெல்த்தியான வாழ்க்கை, வெல்த்தியான வாழ்க்கை, சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை, அபண்டன்ஸுகள் நிறைந்ததொரு வாழ்க்கை வாழ்வதற்காக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் 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 அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் ஆசிகள், அனைவருக்கும் ஆசிகள், அனைவருக்கும் ஆசிகள். அப்படியே மெதுவா கைகளை கீழே இறக்கி மடி மேல வச்சுக்கிங்க. அப்படியே மெதுவா மெதுவா ரிலாக்ஸ் ஆகுங்க. கைகள் ரெண்டும் ஒண்ணா எடுத்து நல்லா உரசிக்குங்க. அப்படியே இந்த ரெண்டு கைகளும் எடுத்துன்னு போய் கண்களில் ஒத்தி கண்களை நல்லா தடவிக்குங்க. அடுத்ததாக கைகள் கால்களை நல்லா உதறிக்குங்க. நல்லா உதறிக்குங்க. நல்லா உதறிக்குங்க. அப்படியே பாடியை லெஃப்ட் ரைட் நல்லா ஷேக் பண்ணிக்கங்க. நல்லா ஷேக் பண்ணுங்க. நல்லா ஷேக் பண்ணுங்க. மீண்டும் கைகளை நல்லா கால்களை நல்லா ஷேக் பண்ணிக்கங்க, உதறிக்குங்க. அப்படியே மெதுவா கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாங்க. இயல்பு நிலைக்கு வாங்க. இயல்பு நிலைக்கு வாங்க. எப்படி இருந்தது இன்னைக்கு தியானம்? இந்த அற்புதமான ஒரு இரு இதய தியானத்தை உருவாக்கி கொடுத்த கிராண்ட் மாஸ்டர் சவக்கோசி அவர்களுக்கு எங்களது நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கங்க. இந்த தியானமானது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று நீங்கள் உணர்வீர்களானால் இந்த தியானத்தை உங்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து அனைவரும் இதன் மூலம் பலன் பெற செய்யும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையின் மூலமாக நீங்கள் செலவில்லாமல் குட்கர்மாவை உருவாக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.